தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான ஜெயம் ரவிக்கு ஆர்த்தியோட 2009 திருமணம் நடந்துச்சு. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. 15 வருஷம் மன வாழ்க்கைக்கு அப்புறம் 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு காரணமா கடந்த செப்டம்பர் 9 நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்ய போறதா அறிவிச்சிருந்தாரு. தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. விவாகரத்து கேட்டு ஜெயம் ரவி மனு தாக்கல் செஞ்சிருந்த நிலையில 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த மனுல தனக்கு விவாகரத்து வேணும், 2009 பதிவு செஞ்ச தங்களுடைய திருமண பதிவை ரத்து செய்யணும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து ஆர்த்தி இந்த விவகாரம் தொடர்பா தன்னுடைய சம்மதத்தை அவங்க கேட்கவே இல்லை, ஜெயம் ரவியை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு கடிதம் ஒன்ன செப்டம்பர் 11 வெளியிட்டிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச குடும்ப நல நீதிமன்றம் 2 பேருக்கும் இடையில சமரச பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காண அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன்படி பேச்சுவார்த்தை மூலம் நல்ல முடிவை எட்ட முடியும் அப்படின்னு முயற்சிகள் நடந்துட்டு இருந்தது. கடந்த 2 முறை நடந்த சமரச பேச்சுவார்த்தை முயற்சியை தொடர்ந்து இன்னைக்கு சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்றத்துல ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி 2 பேருமே நேர்ல ஆஜராயிருக்காங்க. இந்த வழக்கு குடும்ப நல நீதிபதி தேன்மொழி முன்னிலையில விசாரணைக்கு வந்துச்சு. குடும்ப நல நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி மீண்டும் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்திக்கு சமரச தீர்வு மையத்துல 1 மணி நேரத்துக்கு மேல பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில முடிவு எதுவும் எடுக்கப்படல அப்படின்னு அவங்களோட ஆஜரான மத்தியஸ்தர் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி மனம் விட்டு பேச குடும்ப நல நீதிமன்றம் அறிவுரை சொல்லியிருக்கு. மேலும் வழக்கு ஜனவரி 18 ஒத்திவைக்கப்பட்டிருக்கு.